friends, welcome to Secret of Samaiyal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வித்தியாசமான பன்னீர் பால்ஸ் ரெசிபி. ரொம்ப ஈஸியா ஒரு 15 மினிட்ஸ்ல நீங்க இதை செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு ஈவினிங் டைம் டீயோட சாப்பிடுறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி. இதுல ட்விஸ்டே வந்துட்டு இந்த மேல இருக்கிற அந்த கோட்டிங் தான். இப்போ நம்ம உள்ள எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான பன்னீர் பால்ஸ், உள்ள ஜூசியா மேல கிறிஸ்பியா செமையா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. இந்த கிறிஸ்பி பன்னீர் பால்ஸ் எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இப்போ இந்த ஈஸியான பன்னீர் பால்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கம்மியா விட்டா போதும். இப்போ எண்ணெய் சூடாச்சு. இதுல கொஞ்சம் இஞ்சி இந்த மாதிரி நல்லா ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை சேர்த்திக்கலாம். கூடவே பச்சை மிளகாய், ஒரு பெரிய பச்சை மிளகாவே இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா பொடியா நறுக்கிக்கோங்க எல்லாத்தையுமே. லேசா வதக்கிடலாம். இஞ்சி பச்சை மிளகாய் ரெண்டும் லேசா வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சுட்டேன். அதையும் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா ஃபைனா சாப் பண்ணிக்கோங்க. இதோட சேர்த்து வதக்கி விட்டுலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது கூட கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமா காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன், சீரகத்தூளும் அதே அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சமா கொத்தமல்லி தலையும் கொஞ்சமா புதினா தலையும் இந்த மாதிரி நல்லா ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கூட தேவையான அளவுக்கு உப்பு. நம்ம வந்துட்டு 100 கிராம் பன்னீர் சேர்த்து போறோம். அதுக்கும் சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம். இதுல இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். லேசா ஒரு 30 செகண்ட் மட்டும் இப்படி பெரட்டி விடுங்க. அப்பதான் அந்த மசாலாவோட அந்த பச்சை வாசனை போகும். அதுக்காக வேண்டி அவ்வளவுதான். இந்த மாதிரி நல்லா வதக்கியாச்சு. நம்மளோட வெங்காயத்தை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டாங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு பன்னீர் இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன். இப்ப வதக்கின இந்த வெங்காயம் எல்லாம் இருக்குல்ல, இதை வந்துட்டு இந்த பன்னீரோட சேர்த்திடலாம். இது கூட பைண்டிங்காக நம்ம வந்துட்டு கொஞ்சமா பிரெட் கிரம்ஸ் சேர்த்திக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரெட் கிரம்ஸ் சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறோம். நம்ம நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பன்னீர்ல ஒரு வேளை ரொம்ப ஈரப்பதம் இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பிரெட் கிரம்ஸ் சேர்த்திக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது, அதனால இன்னும் கொஞ்சம் நம்ம பிரெட் கிரம்ஸ் சேர்த்திக்கலாம். கூடவே பைண்டிங்காக கொஞ்சமா மைதா மாவு சேர்த்திக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு. திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதோட மிக்ஸ் பண்ணிட்டு புடிச்சு பாருங்க. ரொம்ப உதிரியா இல்லாம புடிக்க வரணும் இந்த மிக்சர். அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா எண்ணெயில போடும்போது பிரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி புடிச்சு பாருங்க. இந்த மாதிரி நல்லா இப்படி புடிக்க வரணும். ரொம்ப உதிரியா இல்லாம இந்த மாதிரி புடிக்கிறதுக்கு வரணும். இப்ப நம்ம ரெடி பண்ண இந்த பன்னீர் கலவையை வந்துட்டு நம்ம குட்டி உருண்டைகளை உருட்டிக்க போறோம். பால்ஸ் மாதிரி இந்த மாதிரி நல்லா அழுத்தி உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி 2 சைஸ் பால்ஸா உருட்டுறேன். நீங்க இன்னும் கொஞ்சம் பெருசா வேணாலும் உருட்டலாம். இந்த சைஸ்ல உருட்டிக்கலாம். இது மாதிரியே எல்லாத்தையும் நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இப்ப நம்ம எல்லா பன்னீர் பால்ஸையும் உருட்டியாச்சு. அது போக 3 பவுல் எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு ஒரு 3 டீஸ்பூன் மைதா மாவை கொஞ்சமா உப்பு மட்டும் போட்டு ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு தண்ணி விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மைதா மாவு. அதே மாதிரி ட்ரை மைதா மாவு ஒரு 2-3 டீஸ்பூன் இதுல போட்டு வச்சிருக்கேன். இது வந்துட்டு சேவ், நம்ம சாட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த சேவ் இது. இதுலதான் நம்ம கோட் பண்ண போறோம். உங்ககிட்ட சேவ் இருந்தா கண்டிப்பா இது யூஸ் பண்ணுங்க. சேவ் இல்ல அப்படின்னா நீங்க அதுக்கு பதிலாக பிரெட் கிரம்ஸ்ல பரட்டிக்கலாம், இல்லைன்னா கார்ன்ஃபிளேக்ஸ்ல பரட்டிக்கலாம். நான் இன்னைக்கு இந்த சேவ்ல பரட்ட போறேன். இந்த பன்னீர் பாலை எடுத்து இந்த ட்ரை ஃபிளோர்ல ஃபர்ஸ்ட் பரட்டிக்கலாம். எல்லாத்தையும் முதல்ல இந்த மாதிரி ட்ரை ஃபிளோர்ல புரட்டி வச்சிடலாம். இந்த மாதிரி பரட்டி வச்சிடுங்க. இப்போ எல்லா உருண்டையும் ட்ரை ஃபிளோர்ல வந்துட்டு பரட்டியாச்சு. இந்த ட்ரை ஃபிளோர்ல உருட்டின இந்த பன்னீர் பால்ஸை இந்த மைதா கலவில மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டிப் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் மாவு படுற மாதிரி டிப் பண்ணிட்டு இதை ட்ரெயின் பண்ணி எடுத்து இந்த சேவ்ல போட்டு பரட்டிக்க போறோம். இந்த சேவ்ல நல்லா கோட் ஆகிற மாதிரி இதை பரட்டிடுங்க. பாருங்க, இந்த மாதிரி நம்மளோட எல்லா பால்ஸையும் ரெடி பண்ணிக்க போறோம். இப்ப எல்லா பன்னீர் உருண்டைகளையும் இந்த சேவ்ல பரட்டி எடுத்து வச்சாச்சு. இப்ப இது ரெடியா இருக்குது. நம்ம டீப் ஃப்ரை பண்ண போறோம். இப்ப டீப் ஃப்ரை பண்றதுக்கு எண்ணெய் சுட வச்சிருக்கேன். இப்ப இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த பன்னீர் பால்ஸ் போட்டு பொரிச்சிடலாம். சேவ் வந்துட்டு ரொம்ப டார்க்கா கலர் மாற அளவுக்கு விடாதீங்க. டர்ன் பண்ணி விட்டு நம்ம வந்துட்டு நல்லா கோல்டன் கலர்ல பொரிச்சு எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும், கோல்டன் கலர் ஆயிடுச்சு பாருங்க. இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணா போதும். ரொம்ப தீய விட்டுறக்கூடாது. கலர் சேஞ்ச் ஆயிட்டா நல்லா இருக்காது. ஏன்னா சேவ் ஆல்ரெடி குக்டு, அதனால
ரொம்ப கலர் மாறிச்சுன்னா ஒரு தீஞ்ச மாதிரி ஆயிடும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்க பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல, அழகா சீஸ் பால்ஸ் மாதிரி. இதை வந்துட்டு நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வச்சிடலாம். இது வந்துட்டு எண்ணெயெல்லாம் இழுக்காது, பார்க்கும் போது செம்மையா இருக்குல்ல, சாப்பிடலாம் போல. நம்மளோட பன்னீர் பால் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு டொமேட்டோ சாஸோட நீங்க சர்வ் பண்ணலாம், சூப்பரா இருக்கும் சாப்பிடறதுக்கு. இப்போ நம்ம உள்ள எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான பன்னீர் பால்ஸ், உள்ள ஜூசியா மேல கிறிஸ்பியா செம்மையா இருக்கும் சாப்பிடறதுக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.